இந்த காடுகளுக்கு வந்துட்டா நம்ம கண்ட்ரோல் இருக்காது. இந்த வனம் உங்களை கண்ட்ரோல் எடுத்துரும். வீரர்களே தயாராகுங்கள், புறப்படலாம். சிறுங்காட்டை தாண்டி இப்பதான் பெருங்காட்டை நோக்கி போக போறோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேல் ஆயுதங்களை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கொள்ளுவாங்க. திருநகை முத்துக்கனிவாய். அது வள்ளியம்மா இருக்க நேரம் அது வந்து திணைக்காடு ஃபுல்லாகவே திணை தான் இருந்துச்சு. அது வந்து முருகப்பெருமானுக்கு சீதனமாக கொடுத்தது அப்படின்னு ஒரு ஐதீகம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கலாம், ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் இருக்கலாம், எல்லாம் நிறைஞ்சது இந்த அடர்ந்த காடு. இந்த காட்டுகளுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது. ஆக இதுகளுக்கு நம்ம வந்துட்டோம்னா எங்களுக்கு முருகன் மட்டும்தான் துணை, வேறு யாருமே இல்லை. நாங்கள் இவ்வளவு நேரமும் கடந்து வந்தது சிறுகாடு வழியாக. இப்போ நம்ம வந்து அடர்ந்த காட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அடர்ந்த காட்டுடைய எல்லை. இனிமேல் தான் வந்து உள்ள இன்னும் போகணும். ரைட், எல்லா வாகனம் இங்கே. இது எதுக்காக? இது என்ன கொத்து? இந்த கொத்துற பேர் தெரியுமா? இது இவங்க காட்டுக்கு நிற்கிற பத்தி தான். இதை முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஊதுபத்தி கொளுத்தி எங்களுக்கு இப்போ வெனதுகிட்ட நாங்கள் இந்த காட்டுக்கு போக போகிறோம், உங்களுக்கு நடக்காம பாதுகாப்பு. ஓகே ஓகே. நம்ம கொண்டு வந்து அந்த 6 தேங்காய் 6 தேசிக்காவில் அதில் முதலாவது இங்கே. ஓகே. அந்த 6 சிட்டியில் முதலாவது இங்கே காட்டு இவ்வளோ நேரம் வந்து காட்டுக்கு வர பாதை. இதுதான் பாருங்க. ஓகே. அப்போ இவ்வளோ தூரம் வந்தது வந்து காட்டுக்கு வந்த பாதை. ஏன்னா பார்த்தீங்க சொன்னால் இனிமேல் தான் வந்து உள்ளே இன்னும் போகணும். உள்ளே போக வேண்டியதாக இருக்குது வந்து. ஓகே. அப்போ நம்மளோட சுற்றி எங்களுக்கு இந்த தலைமுறை பாதுகாக்க நாங்கள் அப்படியே சரி செஞ்சால் எங்களை மன்னிக்க சொல்லி மன்னிப்பு கேட்கணும். ஓகே. அப்போ நம்மளோடது ஐயா, என்னோட அதுக்குள்ள ஒரு காவி வேக்குன்னு இருக்கும், அந்த வேக்கு எடுத்து கொடுங்கய்யா. அந்த காவி வேக்கு எடுத்து கொடுங்க. ஓம் சரவண பவ குக சரவண பவ குக. ரைட், இதுக்குள்ளே தான் நம்மளது எல்லாம் இருக்குது. அதாவது இது நம்மளோட ஒரு பேக்கு, இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. இதில் எப்படி தண்ணி பட்டது? தண்ணி ஊற்றி போட்டிருக்கு. ஓகே. அப்படியே தேங்காய் எடுக்கணுமா? ஓகே, ஒரு தேங்காய் எடுக்கணும் போல இருக்கு. ப்ரோ அப்படியே கோய்க்காம ப்ரோ, சரிங்களா? என்ன அந்த கருத்த பேக்கில் ஒரு தேங்காய் ஒன்று எடுத்தாங்க. ஓகே. உண்மையில் இந்த இடத்துல வந்து நிறைய ப்ரொசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சாமி. கோபி சாமிக்கு தான் வந்து இதை பற்றின பல விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ இது என்ன இடம், எதுக்காக இந்த இடத்துல எப்படியான சம்பிரதாயங்கள் நடக்குது அப்படிங்கிறத விவரிக்கிறீங்களா? முருகா போற்றி. நாங்கள் இவ்வளவு நேரமும் கடந்து வந்தது சிறுகாடு வழியாக. இப்போ நம்ம வந்து அடர்ந்த காட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அடர்ந்த காட்டுடைய எல்லை. அப்போ இது நேரம் வந்தது சிறுகாடு. இதுக்கு பிறகு தான் அடர்ந்த காட்டுக்கு நம்ம இப்போ தான் உள் வந்திருக்கோம். நம்ம இப்போ இங்கேருந்து அடர்ந்த காடு ஆரம்பமாகுது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கலாம், ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் இருக்கலாம், எல்லாம் நிறைஞ்சது இந்த அடர்ந்த காடு. இந்த காட்டுகளுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது. ஆக இதுகளுக்கு நம்ம வந்துட்டோம்னா எங்களுக்கு முருகன் மட்டும்தான் துணை, வேறு யாருமே இல்லை. ஆக நாங்கள் இந்த காட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத ஒரு சாட்சி வேணும். ஒரு சாட்சியாக நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு பச்சலையை உழைச்சி அந்த பச்சலையை இங்கே இருக்க அந்த மரத்துக்கிட்ட, அந்த மூலவர் மாதிரி வச்சு கும்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட ஒரு பச்சலையை சொருகிட்டு நாங்கள் அந்த காட்டுகளுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற சாட்சி தான் இது. அந்த பச்சையிலையை பறிச்சு வைக்கிறதுக்கான காரணம் அதான் நம்ம சாட்சி. நாங்கள் வந்துட்டோம் இந்த மலை இந்த காட்டுகளுக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்ததுக்கு சாட்சி இந்த பச்சலை தான். நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்கும் முருகா நீ தான் எங்களுக்கு துணை.
அப்படின்னு நாங்கள் முருகனை வேண்டிட்டு, அதே மாதிரி இங்கே சுற்றி ஏகப்பட்ட காவல் தெய்வங்கள் இருக்குது. அந்த காவல் தெய்வங்கள்லாம் வேண்டிட்டு நம்ம இந்த காட்டுக்கு போகிறது தான் இங்கே நடக்கிற ஐதீகம். அப்போ நம்ம இங்கே முருகனை வேண்டும் பொழுது விளக்கு போட்டு சூடம் கொளுத்தி பத்தி பற்ற வச்சு நம்ம காவல் தெய்வங்கள்லாம் இருக்கனால நம்ம காவலுக்காக ஒரு தேங்காய் உடைச்சி ஒரு தேசிக்காய் குத்தி எங்களுக்கு எப்படி வழிபட முடியுமோ அந்த மாதிரி வழிபட்டு நாங்கள் போகிறது வழக்கம். இங்கே சங்கரையா அவங்க ஒரு யாகமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காட்டில் யாகமும் செஞ்சுட்டு எல்லா தெய்வங்களுக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு போகிறது இன்னும் சிறப்பு. ஓகே. அப்போ அந்த ஒரு செயற்பாடு தான் இங்கே இப்போ நடந்தது. கண்டிப்பாக. அப்போ இந்த இடத்துக்கு ஏதாச்சும் குறித்து பேர் இருக்குதா? இது நாங்கள் அடர்ந்த காடுன்னு தான் சொல்லுவோம். அடர்ந்த காடு. ஆமாம், அடர்ந்த காடு. எல்லைக்காளி அது அது அந்த துண்டு அது குடாக்க பிடித்த இது தாண்டி போகணுமா இல்லை முன்னுக்கு தாண்டி குடாக்க பிடித்த அது உக்கந்தையோடு வர்றது தான் அந்த எல்லைக்கால் அந்த துண்டு. அப்போ இந்த ரூட் வேறதா? இது சியம்பலாண்டு பாதைன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. கிட்டத்தட்ட 4-5 பாதைகள் இருக்கு கபிலவனம் வர்றதுக்கு. அப்படிங்களா? ஆமாம். அப்போ நம்ம சூஸ் பண்ணது வேறு பாதை இல்லை? அப்படி இல்லை, இது எளிதான பாதை. எளிதான பாதை. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பாதைகள் மூலம்? நாங்கள் இருக்க அவ்வளோ பாதையிலையும் வந்திருக்கேன். எல்லா பாதைகள் மூலமே போயிருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், நீங்கள் கஷ்டமான ஒரு பாதைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான பாதை உகந்தை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. நேரம் எடுத்து வர பாதை உகந்தை பாதை. ஓகே. மழை காலத்தில் எல்லா பாதையும் கஷ்டம்தான். மழை இல்லாட்டி எல்லா பாதையும் இலகுவாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக இங்கே மழை எதுவும் பெய்யாதனால நம்மளுக்கு இலகுவாக இருக்குது. மழை பெய்யுந்தா எல்லா பாதையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. அப்போ இது நேரம் சிறுகாடுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். எங்களுக்கு அதே பெரிய காடாக தான் இருந்துச்சு. முருகனை ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வரும்போது முருகனோட நாமத்தை ஜெபிச்சு தான் வந்தோம். நீங்கள் சிறுகாடு வழியாக வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு தன்னையான ஒரு பகுதியை பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அந்த பகுதி நம்பிராஜன் முருகப்பெருமானுக்கு சீதனமாக கொடுத்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்து அதில் தான் திணைக்காடு முன்ன, அதாவது வள்ளியம்மா இருக்க நேரம் அது திணைக்காடு ஃபுல்லாகவே திணை தான் இருந்துச்சு. அது முருகப்பெருமானுக்கு சீதனமாக கொடுத்தது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகே. அப்போ வரும்போது ஒரு தொடர்ந்து ஒரு மலைப்பகுதி இருந்துச்சு இல்லையா, மேலே அப்படி ஒரு மொட்டை மாதிரி, அது பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பு. அதெல்லாம் பழைய அரண்கள். அதாவது இங்கே அரசர்கள் வாழ்ந்துருக்காங்க. அந்த அரசர்கள் இங்கே நிறைய ஆறுகள் இதில் மறித்து அணை கட்டி விவசாயம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அந்த அணைக்கட்டுகள் தான் அதுகளுடைய எச்சங்கள் தான் அது தெரியுது. அதே மாதிரி இங்கே சில அரண்மனைகளும் இருந்திருக்குது. அதனுடைய இதுதான் நீங்கள் வரும் பொழுது அந்த கல் தொடர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரியும் ஒரு நீரை நிப்பாட்டி வைக்கிற ஒரு அணைக்கட்டு மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துக்கு வர வேண்டியவங்க எப்படியான ஒரு முறையில் எப்படியான ஒரு ஐதீகத்தை பின்பற்றி வரணும், இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? உண்மையிலே இங்கே வரணும்னு சொன்னால் கட்டாயமாக ஆக குறைஞ்சு 21 நாள் சரி விரதம் இருக்கணும். அந்த விரதம்னா எப்படி இருக்கணும்? விரதம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் இந்த உடல் உளம் தூய்மையாக, அகப்புறம் தூய்மையாக இருக்கணும். முக்கியமாக இந்த விரதம் வரவங்க கடைப்பிடிக்க வேண்டியது, இந்த விரத காலங்களில் சரி நாங்கள் நம்மளுடைய செயற்பாடுகளை சத்தியத்தோடையும் நியாய தர்மத்தோடு செய்து ரொம்ப முக்கியம். அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அசைவத்தை முற்றாவே விலக்கி இருக்கணும். அதே மாதிரி நாங்கள் முடிஞ்சளவு எங்களுடைய இந்த விரத காலம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆறான்னு சொல்ல எங்களுடைய சக்கரங்களை பலப்படுத்துறது. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் போக போகிறது மிகப்பெரிய ஒரு இடம், முருகன் ஒளிதேகமாக தவம் செஞ்ச இடம். சூரியனே எங்களால் பார்க்க முடியாது. இந்த வெயிலில் நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்கேங்கிறோம். அப்போ சூரியனோட பல மடங்கு சக்தி வாய்ந்த அந்த சக்தி இருக்க இடத்துக்கு போகும்பொழுது அதை தாங்குற சக்தி இந்த உடம்புக்கு வேணும். அந்த தாங்குற சக்தியை இந்த உடம்புக்கு நம்ம ஏற்படுத்திக்கிறது தான் விரதமே ஒழிய அது இந்த எங்களுக்கு நாங்கள் இருக்கிறது தான் விரதமே ஒழிய இறைவன் விரதம் இருக்க சொல்ல. ஆக நாங்கள் அந்த சக்தியை பார்க்க போகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருந்து போகணும். அதனால தான் நாங்கள் மாமிசங்கள் சாப்பிடாம சாத்வீக உணவுகள் உண்டு, சாத்வீகமான எண்ணங்களோட எந்த நேரமே இறை சிந்தனையோட இறை நாமங்கள் சொல்லி முடிந்த அளவு கொஞ்சம் எதிர்மறையான இடங்களுக்கு போகாமல் முடிந்த அளவு நாங்கள் கோயில்கள்லையும் நல்ல சுத்தமான இடங்களையும் விரத காலங்களை கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக. அப்போ நம்ம முருகனுக்காக வேண்டி இருக்கிற அந்த ஒரு விரதம் நம்மளுக்கான பயனை தான் தெரியுது இல்லைங்களா? ஆமாம். அதாவது நான் கூட உண்மையில் அசைவ உணவு உட்கொண்டனால தான் இப்போது இந்த விரத காலத்தில் அது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எனக்கு தோணுது, என் மைண்டில் தோணுது, நீ லைஃப் லாங் சைவ உணவை சாப்பிட்றலாம்ங்கிற மாதிரி இருக்குது. என்னோட உடம்பு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு, சைவ உணவுக்கு அடிக்ட் ஆகிட்டு. ஸோ அதே நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. 25 வருஷமாக அசைவ உணவு சாப்பிட்ட இந்த ஒரு உடம்பு திடீர்னு சைவ உணவை ஃபாலோ பண்ணும்போது அது ஏதோ
உடம்புக்குள்ள ஒன்று பண்ணுது, அதுவே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையில் ஒரு முருகனோட விளையாட்டு, முருகனுக்காக பண்ணுறோம்னு நினச்சி நாம் நம்மளுக்கான நன்மையை தேடிக்கொள்கிறோம் இல்லை. நிச்சயமாக இறைவன் நினச்சி நம்ம செய்யும் பொழுது எல்லாம் தான். இப்போ அதனால தான் இந்த காலங்களில் வந்து கூடுதலாக இந்த மரண வீடுகளுக்கு போகக்கூடாதுங்குவாங்க. அதே மாதிரி சாமர்த்திய வீடுகள் இந்த மாதிரி அங்கே போகிறக்காரன்னு சொன்னால் அங்கே இப்போ மரண வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு விதமான எல்லாம் சோகத்தோடையும் அப்படி தான் இருப்பாங்க. அது ஒரு அந்த என்ன சொல்கிறது எதிர்மறையான சில ஆற்றல். அதனால தான் இந்த மாதிரி இடங்களுக்கு போக வேணாம்னு சொல்லுவாங்க. ஆக விரத காலத்தில் வந்து நம்ம முடிஞ்ச அளவு சுத்தமாக இருந்து இறைவன் நாமத்தை சொல்லி வரும்பொழுது எங்களுடைய சக்கரங்கள் அந்த சக்தியை உள்வாங்கிறதுக்கு தயாராக இருக்கும். கண்டிப்பாக உண்மையில் இந்த ஒரு இடத்தை பற்றி இவ்வளோ பகிர்ந்து கொண்டு போய் மிக்க நன்றி. ஆனால் இதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள்கிட்ட கேட்டறியப்போகிறோம். காரணம் இது பற்றி தெரியாமல் நானும் கபிலபத்தை போகணும்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக ஜொலிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் இல்லைங்களா? அதாவது நிறைய பேருக்கு இது ஒரு அழைப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட நம்ம வர இருந்தவங்களில் 2-3 பேருக்கு வந்து திடீர்னு தடை வரையில்லாமல் போயிட்டு, அதே மாதிரி திடீர்னு அழைப்பு வந்து திடீர்னு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ உண்மையில் அது ஒரு முருகனோட விளையாட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்களா, இந்த காடு தான் உங்களை கண்ட்ரோல் எடுக்கும். இது வந்து நாங்கள் இந்த காடுகளுக்கு வந்துட்டால் நம்ம கண்ட்ரோல் இருக்காது, இந்த வனம் உங்களை கண்ட்ரோல் எடுத்துரும். ஆகவே இனிமேல் இந்த வனம் சொல்கிறத நம்ம கேட்கணும். அதனால தான் இந்த வனத்துக்கு நம்ம ரொம்பவும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ரொம்பவும் பயபக்தியாக போகணும். கண்டிப்பாக உண்மையா சாமி. தொடர்ந்தும் வந்து சில விஷயங்களை நாங்கள் வந்து கேட்டறிய விரும்புகிறோம். நாங்கள் இவ்வளோ இந்த விஷயத்தை பற்றி கேட்டறிஞ்சதுக்கு இதை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பேர் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ முதல் ப்ரெஷர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வேல் ஆயுதங்களை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கொள்வாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து கொத்து முறிச்சிட்டு வருவாங்க. அதாவது இந்த வேலை வைக்கிறதுக்கு முன்னாடியே கொத்து முறிச்சிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க தானே, அந்த அதாவது தங்களுக்கான வழியை வந்து வகுக்கும்படியும் தாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும் தான் அந்த கொத்தை வந்து இங்கே வைப்பாங்க அப்படி சொல்லப்படுது. ஸோ அந்த கொத்து முறிச்சு வச்சதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஆயுதத்தை இங்கே வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா சந்தன குச்சி கொளுத்தி அதுக்கப்புறமா வேண்டிட்டு அதை வச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து நெய் விளக்கேற்றணும். அதுக்கப்புறமா தேங்காய் சுற்றி வந்து உடைக்கணும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு தேசிக்காய் கொண்டு வந்திருப்பாங்க, தேசிக்காய் வைக்கணும். ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது வந்து இங்கே கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களும். அது அவங்களுக்கான நன்மையை தான் பகுக்குது. அதாவது அது அவங்க பண்ணுற ஒவ்வொன்றுமே அவங்களுக்கான நன்மையை கொடுத்து கொண்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து அதை தான் பண்ணுறாங்க. அப்படி இங்கே எத முடியா அந்த பக்கம் வந்து இப்போ சின்னதொரு வேள்வி யாகம் ஒன்று நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகளும் அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்படி அது ஒரு பக்கம் நடக்க, அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் உணவு, காலை உணவு மதிய உணவும் சேர்த்து இதே டைமுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ காலை நேர உணவும் மதிய நேர உணவும் ஒரே நேரத்தில் சமைச்சவர் வேடிக்கை பார்க்குறாரு, மற்றவங்க வந்து ரெசிபி பார்க்குறாங்க. உங்களுக்கு பசிக்கலையோ? சாப்பிட்றது இல்லையா? விரதமா? அப்படி இல்லை, நாளைக்கு தான் சாப்பிடுவீங்க இதெல்லாம் முடியும். ஓகே அருமை. ஸோ எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. சாப்பிட்டுட்டு வந்து இப்போ வேள்விக்கு போவாங்க. இந்த இடத்துல இது முதுகில் யார் பூசினாங்க இந்த சூளம்? யார்? முரளி அண்ணா. ஓகே. ஸோ முரளி அண்ணா ஓகே. எங்கே பூசுறீங்க? சந்தனம் எங்கே பூசுனாங்க? பூசுறீங்களா? முடிஞ்சதா? இருக்கா? ஓகே. ஸோ முரளி அண்ணா தான் சந்தனம் பூசினார். ஓகே. இந்த ஒரு சந்தனம் வந்து இங்கே எல்லா பேருக்கும் வந்து பூசப்படுது. இங்கே ஒவ்வொன்றுமே வந்து தெய்வீக ஆற்றலுடைய ஒரு அனுபவமாக தான் இருக்கும். இதை வெறுமனே வேடிக்கையாக பார்த்துடக்கூடாது. என்ன சாப்பிடலையா? சாப்பிடுதான். ஒவ்வொரு அனுபவம் இப்போ இது வரைக்கும் அப்படி இருக்குது. இது வரைக்கும் திகிலாக இருக்குது அனுபவம். திகிலாக இருக்குது, எதிர்பார்க்காத அளவுக்கு. ஆன்மீகத்துக்குள்ளே இவ்வளவு அமானுஷங்கள் நிறைஞ்சிருக்காண்டு பார்க்குறீங்களா? அப்படிதான். அதாவது இது வரைக்கும் வந்ததே சிறுகாடம், இதுதானே சிறுகாடம். இனிதான் பெருங்காடம். வந்ததே பெரிய காடுமே தான் இருந்தது. அந்த சிறுகாடுன்னு சொல்லப்படுறது வந்து பெரிய ஒரு காடாக இருந்துச்சு. ஸோ பெரிய காடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளால் யூகிக்க முடியாது. முடியாது. வந்த பாதைகளே பார்க்க கொடூரம். ஆமாம், எங்களோட வண்டியில் வந்து பவனன்றபடினு கண்ணில் கம்பவுண்ட் அடித்து கண்ணை பொத்திட்டு கொஞ்சம் நேரம் கத்திட்டு தான் இருந்தான். இப்போ தான் கண் முழிச்சான். ஸோ எல்லோரும் சாப்பிட்றாங்க. நம்மளே வந்து சாப்பிட்டுட்டு மிக விஷயங்களும் தொடரலாம். நம்ம மாலை நேற்று கண் விழிச்சு மாலை கட்டி வந்தாப்புல. என்னென்ன மாலை கட்டி வந்தீங்க? இல்லை, துளசி மாலை, மஞ்சள் மாலை,
பூ மாலை மொத்தமாக 3 கட்டி வந்திருக்கீங்க. இந்த மாலைலாம் அவர் தான் கட்டுவார். வெட்டிங்க்கு அதே மாதிரி மற்ற கோயில் திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே வந்து மாலை கட்டுவார் அவர். காரதீவு அவரை பற்றின ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகே, தொடர்ந்து சரி, ஓகே. இதுதான் அந்த கொத்து முறிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து முருகனோட வழிபாட்டுக்கு கொத்து வழிபாடுகளும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே காட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும்னாலும் இந்த கொத்து முறிச்சு தான் வந்து நம்ம அனுமதி கேட்டு வழிபடணும். திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. ஓகே, இப்போ இந்த இடத்துல நல்லபடியாக எல்லாரோட வேண்டுதல்களும் அப்படியே இந்தியால பக்கம் யாக வேள்வியும் வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ இனிமேல் தான் வந்து பெருங்காட்டை நோக்கி போக போகிறோம். அதாவது பெருங்காட்டை தாண்டி கபிலவத்தைக்கு போக வேண்டியது. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனங்கள்லாம் வந்து வரிசைப்படி அடுக்கி வச்சுட்டாங்க. சின்ன சின்ன ரிப்பேரிங் எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் வந்து என்னென்ன ரிப்பேரிங் இருக்குது அப்படி சொல்லி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் ரிப்பேரிங் இருந்துச்சு சொன்னால் அதையும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லோரும் ரெடி ஆகிடுவாங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கனாக்கா டைம் ப்ரோ, டைம் என்ன ப்ரோ? 1:05 இன்னோட நாங்கள் வெளிக்கூட்டு 2 நாள் ஆகுது. ஸோ சாரி, 1 நாள் ஆகுது. 1 நாள் முடிஞ்சுது. அதாவது அண்ணாவோட வீட்டை வந்து அன்றைக்கி 1 மணி. ஸோ 1 நாள் வந்து முடிஞ்சுது. ஈவினிங் 4, 5:30 அப்படி ஆகும்னு சொன்னாலும் வந்து அங்கே அந்த வெளிக்கூட்டு 1 நாள் வந்து முடியுது. ஸோ அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. வானத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாகத்துக்கு அப்புறம் வானம் அப்படியே முகில் சுந்தரிச்சு. ஸோ மழை வர மாதிரி, அந்த யாகத்துக்கு அப்புறமா வந்து அப்படியே மழை வர மாதிரி. நாங்கள் வரும்போது அந்தளவுக்கு பயங்கர வெயிலாக இருந்துச்சு. யாகத்துக்கு அப்புறம் வந்து மழை வர மாதிரி மாறி போயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இங்கே பெருங்காட்டை தாண்டி நம்ம கபிலவத்துக்கு போகிறது வந்து தான் எல்லோரும் வந்து வெளிக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே லைன் அவங்கள்ட்ட ஆயுதங்கள், அதாவது வந்து வேல் அப்படி அவங்கள்ட்ட ஆயுதங்களை வந்து மடித்து வச்சுட்டு எல்லோரும் இங்கே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படியே வெளிக்கூடலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வனத்துக்குள்ளே என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். சுற்று வட்டாரத்தில் வந்து எத்தனை மைல் தள்ளி தான் வந்து மக்களோட குடியிருப்பு இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க வரும்போது. அவ்வளோ தூரத்தில் தான் வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், இந்த நாய்க்குட்டிங்க வந்துருக்கும். ஆனால் அவ்வளோ தூரம் தாண்டி இங்கே வந்து வரும். இங்கே மனிதர்களை யாராச்சும் வர்றதா இருந்தால் அவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துக்கு எப்படியும் வரும், ஓடி வந்துடும். இந்த வாகனம் வர ஸ்பீடுக்கு வந்து அது ஓடி வந்துடும். அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல கபிலத்துறைக்கும் வருவான். ஒவ்வொரு யார் வந்தாலும் அவங்களுக்கு அப்படி வரும். ஆனால் பல மைல் தூரம் மக்கள் இருக்காங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும். என்ன வந்து நாளைக்கு திரும்பி வரும் உங்களோட நம்மளோட திரும்ப கிராமத்துக்கு அப்படி வந்துடும். மாட்டு பண்ண ஆமாம், அங்கே. ஸோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி வரும். அது வருமானம் ஓடி தான் வரும். இந்த வாகனம் வர ஸ்பீடுக்கு அதை தாண்டி இவங்க வந்து ஓடி வருவாங்க. ஏன்னா குறுக்கு வழி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வழி தெரியும். ஆனால் நம்ம இங்கே போகிறோம் அப்படிங்கிறது ரூட்டும் வந்து தெரியும். அதை யூஸ் பண்ணுறது வந்து குறுக்கு வழி. ஸோ அந்த வழியால் வந்து சேர்ந்துருவாங்க. அப்படியே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இதே மாதிரி ஒன்று தான் எங்களோட முன்னுக்கு இருக்குது. ஸோ அங்கே டெக்டரில் ஜெனியெல்லாம் இருக்குது. அப்படியே
எல்லோரும் ரெடி. ஏன்னா எல்லா அப்புறம் முகத்துலையும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அது வந்து சந்தனம், நல்லா அரைச்ச சந்தனம் எல்லா அப்புறம் முகத்துலையும் இருக்கும். வேல்சாமியை தாண்டி ஏன்னா வேல்சாமி ஏலியா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாப்புல. இங்கே பாருங்க நம்ம நாதசே எப்படி சோடா குடிக்கிறாருன்னு ரிலாக்ஸாக. சரி ஏறுங்க இருங்க. அப்படியே அங்கே பாருங்க, அங்கே காண்பிக்கிறேன். அங்கே எல்லாரும் ஏறுறாங்க. நம சிவாய் இல்லையாதீங்களா? அப்படி எல்லாரும் ஏறுறாங்க. நம்மளும் வண்டியில் ஏறினோன்னா சிறுங்காட்டை தாண்டி இப்போதான் பெருங்காட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். காலடி எடுத்து வைக்கிறத தாண்டி வந்து காலடியெல்லாம் கிடையாது, வண்டியில் தான் வந்து போக போகிறோம். ஆனால் அங்கே ஒரு சில முக்கியமான இடங்களில் நின்று தான் போவோம். ஸோ சிறுகாட்டை தாண்டி பெருகாட்டுக்கும் சிறுகாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய முருகங்கிட்ட வந்துட்டு அனுமதி கேட்டு கொத்து முறிச்சு வச்சு நெய் விளக்கெல்லாம் ஏற்றி தேங்காய் உடைச்சி அப்புறம் வந்து சந்தனக்குச்சியெல்லாம் கொளுத்தி வச்சு தேசிக்காலாம் வச்சு யாகம் வளர்த்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு இங்கேருந்து இப்போ வந்து வழிகூட போகிறோம். டைம் என்னப்போ 1:40. இன்னும் 20 நிமிஷம் இருக்குது 2 மணிக்கு. இன்னும் எத்தனை வருஷம் எடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. இது போக இன்னைக்கு மழை இல்லாதனால தான் கொஞ்சம் ஏலியா வந்திருக்கோம். இதே மழை இருந்திருக்க இன்னும் லேட்டாக இருக்கும். அது தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், யாகத்துக்கு அப்புறமா மேலே முகிலெல்லாம் இருட்டிட்டு வருது. நீ மழை பெய்யுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட பெருங்காட்டை நோக்கி கபிலவத்தையில கால் பதிக்கிறதுக்காக வண்டி போய்கிட்டு இருக்கோம். என்ன அப்படி வரீங்களா? எல்லாரும் பெருங்காட்டு பயணம் ஆரம்பிச்சாச்சு.
எப்படி
ஓம் நம சிவாய. வந்திருக்கோம், ஆனால் இன்னும் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேரலை. இங்கே எல்லாரும் நிற்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. அங்கே பாருங்க, ரெஸ்ட் எடுக்கல பிரதர். என்ன சொன்னா பின்னுக்கு மற்ற வாகனங்கள் வருது. ஓகே கவர் பண்ணி போகணும் சார். அது வரைக்கும் இவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன இருக்காங்க? அது சரி. இவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவங்க அதான் அது ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்குறோட சேர்த்து வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கு பாருங்க, இந்த நிற்கிது வாகனம் எல்லாம் அப்படியே. இந்த பாதையை விட்டு அங்கே எங்கேயும் போயிடாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேனே. இந்த பாதையை நான் வண்டியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேனே. அதான் மெயின் பிரச்சனை. சிவனேன்னு வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருப்பேன். என்னைய தவிர மற்றவெல்லாம் வண்டியை விட்டு ஓடினா தான். முழு வண்டி நல்ல கட்டு விரியாம் பாம்புகள் இருக்கு இங்கே எல்லாம் பொந்துக்குள்ளே. கட்டு விரியான்ல மலைப்பாம்பு தான். மலைப்பாம்புல கட்டு விரியான் தான் ஐயா. அப்புறம் பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு என்ன முதல் தடவை தானே, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது எங்களுக்கு கிடைக்காத ஒரு மன கஷ்டம். இதை விட என்ன உங்களுக்கு மன கஷ்டம்? இன்னும் மழை பெய்யும் போது வரலாம்னு நினைச்சா. ஆயுஷ்மான் பவர் இதுக்கேஞ்சி வேற ஒருத்தனுக்கு நாக்கு தள்ளுது. ஒரு தலைக்கு மூக்கால. அது பிரச்சனை இல்லை. இவ்வளோ மோதல்லையும் நிம்மதியாக நித்திர கொண்டு வராங்க வண்டியில. இல்ல நீங்க இவரையும் மறந்துட்டீங்க. இவரும் தான் என்ன வீடியோ பண்ணணும். வீடியோ ஃபுல்லா நான் செஞ்சான். வீடியோ ஃபுல்லா யார் எடுத்த? கோப்ரோ ஃபுல்லா வீடியோ எடுத்தது. வீடியோ எடுத்த ஃபுல்லா நான். நான் வீடியோ இவர் நித்திர கொண்டு எடுத்துட்டு எப்படி சொல்லுவீங்க? அப்ப யார் எடுத்த? நான் தான் எடுத்தேன். கிளிச்சா நீங்க எடுத்தீங்க. என்ன எவிடன்ஸ் ஃபுல்லா வாய்ஸ் பாருங்க. யார வாய்ஸ் இருக்கு வீடியோல முழுக்க வாய்ஸ் பாருங்க. இத வெட்டிடியோ இந்த கட்டத்தை பத்தி நான் மட்டும் மாட்டேன். முழுக்க வாய்ஸ் பாருங்க. யார் கதைச்சிருக்காங்க வீடியோல. அழுவல சத்தியம். கவிதை வந்தனே விட்டுட்டு போய். அப்படிலாம் கிடையாது. வீடியோ முழுக்க பாருங்க யாரோட வாய்ஸ் இருக்குன்னு. இவ்வளவு தூரம் வந்து முனக்கட்டு இப்ப இந்த 11 மத்தியில வாய்ட்டு நாங்க வலிக்கிட்டு இந்த நடுக்காட்டுல வந்து சட்டை பிடிக்காத வந்தோம். அதாச்சும் பண்ண விக்கலாம். இந்த கட்டை ஓட்டத்துல இருக்கு கரடி கொஞ்ச நேரத்தால வரும். இந்த கட்டைக்குள்ள ஓட்ட இருக்கு. இந்த கட்டை ஓட்டத்துல இன்னும் கரடி கொஞ்ச நேரம். அவ்வளோ பெரிய கட்டளை தான் கரடி போகுது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் வந்துட்டுது. என்ன பிள்ளைன்னு சொன்னால் வந்து வாகனத்தில் உள்ள கிடையாது, டிராக்டருக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ டிராக்டர் வரத்துக்கு டைம் போயிட்டு தான், அதனால தான் அவங்க வரத்துக்கும் டைம் போனது. அப்படியே அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு முழுக்க அப்படியே வாகனங்கள் எல்லாரும் போக ஒளிக்கூட்டாச்சு. வீரர்களே புறப்படுங்கள், தயாராகுங்கள், தயாராகுங்கள், புறப்படலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக இடத்துக்கு வந்தாச்சுண்ணே. ஓகே, நாங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. கடைசியாக எப்போ வந்தீங்க இங்கே? தொண்டையெல்லாம் கட்டு போய் போன இதே நாள் போன வருஷம். அப்போ தண்ணியெல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ அதுக்கு சரியான மழை தான், இன்னும் தண்ணி இல்லாததால சந்தோஷமாக இருக்குது. போன முறை நாங்கள் காட்டுறோம். நாங்கள் ஓகே, அந்த வீடியோ அப்லோட் அதை சேர்த்து விடுறோம் பாருங்கள். ஆமாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே லைனில் வாகனங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வாகனங்கள் வரணும். இங்கே வந்து இப்போ 2, 4, 6 வாகனம் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயும் வாகனம் வந்துட்டுருக்குது. இந்தா நமசிவாயம் சாமியெல்லாம் அதெல்லாம் வராங்க. ரைட்டு,
ஒன் டாப்பில் ஓகே. ஸோ எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு போக 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 காண்பிக்கிறேன். எல்லோரும் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இருக்க போது அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் காண்பிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படி சொல்லி. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகே பாய்.